ஆர்ச்சர்ஸ் நேஷ்னல் பார்க், ஊட்டா, அமெரிக்கா. பார்வையாளர்கள் அரங்கம், விசிட்டர் சென்டர். பல ஆண்டு கனவு இந்த பூங்காக்களை எல்லாம் பார்க்கணுன்னு வந்தாச்சு. நம்ம அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இப்போ இந்த மலைகளின் மீது மேலே ஏற போகிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிங்க வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், இறங்கிக்கிட்டு இருக்கு. இங்கு பாறைகள் வளைந்து வளைவு போலவும் ஆங்காங்கே பெரிய ஓட்டைகளோடு சன்னல் மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஆர்ச்சர்ஸ் நேஷனல் பார்க். இதெல்லாம் இயற்கையிலேயே அமைந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வளைவு இருக்குது. அங்கே ஒரு சன்னல் இருக்கப்பா, இதுக்கு பேர் தான் ஆர்ச்சர்ஸ். ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு நிறம். அதான் சிறப்பு. ஒரு சன்னலில் நெருங்கிட்டோம். விழுந்துராம ஏறணும். இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா. சொர்க்க வாசலில் நுழைஞ்சா என்ன தெரியுதுன்னு பார்க்கலாமா? ஐயோ, அங்கே ஒரு ஓட்டையை போட்டு விட்டாங்க. எங்கெங்கே காணினும் ஓட்டையடா. 4-5 மண்டைகளை சேர்த்து ஓட்டின மலை மாதிரி இருக்குது. குட்டி குட்டி புதர்கள். வசந்த காலம் என்பதனால் அழகிய பூக்களோடு சில. அங்கே ஒரு குட்டி மலையை பாருங்கள், ஆலமரத்தடியில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறவருடைய பித்தளை செம்பு மாதிரி இருக்குது. இதான் சவுத் விண்டோ, தெற்கு சன்னல். ஓட்டைக்குள் ஓட்டை. இப்போ தான் கவனிக்கிறேன், இங்கேயும் கூட சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, மற்றதெல்லாம் சூரியனுடைய நிழல் அவ்வளவு தெரியலை. அங்கங்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். ஆனாலும் எல்லாமே அழகு, சிறப்பு தான். இதுக்கு பேர் டெரட் ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. ஆர்ச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ பார்த்தா தென் அமெரிக்க வரைபடம் மாதிரி தெரியுது. தூரத்தில் தெரிகிற பனிமலை தான் ராக்கி மவுண்டெயின்ஸ் உடைய ஒரு விளிம்பு. இந்த ஆப்பிரிக்க ஓட்டைக்குள்ளே உள்ளே போனால் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாமா? சூரியன் கண்களை பறிக்கிறான். அப்பா, ஏறுவதற்கு சிரமமாக இருந்ததுப்பா, ரொம்ப கவனமாக ஏறணும். தடுமாறுனா கிழிஞ்சாச்சு. இந்த பக்கம் மலைகள் தான். பாலைவன பகுதியில் நிற்கிறோம். சாயந்தரம் நேரம் தேநீர் யாகம் வந்துருச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா தாகத்துக்கு தண்ணி வாங்க கூட இந்த பகுதியில் கடை கிடையாது. எங்கே போகிறது? இதோ இன்னொன்று. ஏறி வந்த பாதையை எப்போதும் மறக்கக்கூடாது இல்லையா? அந்த செய்தியோடு முடித்துக்கொள்வோம். அடுத்த பூங்காவில் சந்திப்போம். நன்றி. மூச்சு வாங்குது.